ராஜி சொன்னதுமே கதிர் வீட்டுக்கு வந்ததும் பாண்டியன் இருந்துகிட்ட, என்ன கதிர் போலீஸ்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க, ஏதோ நகை அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. கதிர் இருந்துகிட்டு, அப்பா நான் உங்ககிட்ட உண்மையெல்லாம் சொல்லிடுறேன்ப்பா, இன்ன வரைக்கும் நான் மறைச்சது எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு சொன்னதும் போலீஸ் இருந்துகிட்டு, கதிர் ராஜ் 2 பேருமே இப்ப போலீஸ் ஸ்டேஷன் வரீங்க, நாங்க அப்ப கிளம்புறோம் அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க. எல்லாருமே உள்ள போனதுக்கு அப்புறம் பாண்டியன் இருந்துட்டு கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. அந்த டைம்ல ராஜி இருந்துகிட்டு, மாமா நான் உண்மையெல்லாம் சொல்லிடுறேங்க மாமா, இவ்வளவு நாளா எல்லாருமே வந்து கதிர் தான் எடுத்தாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்கல்ல, ஆனா கதிர் எடுக்கலங்க மாமா, அந்த நகை எடுத்தது கண்ணன் தான். இதை கேட்டதும் பாண்டியனுக்கு வந்து பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுது. என்னது, அப்ப சக்திவேலும் முத்துவேலும் கதிர் மேல பொலி போட்டது பொய்யா? அப்ப நானும் அவங்க பேச்சு கேட்டுட்டு கதிர் மேல நம்பிட்டனே, ச்சே நான் அப்படி நம்பியிருக்கவே கூடாது, கதிர் மன்னிச்சிருடா. பாண்டியன் வந்து இதை கேட்டதும் இதுக்கு மேல நம்ம சும்மாவே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலியும் முத்துவேல் வீட்டுக்கு முன்னாடி நின்று பயங்கரமா கத்துறாங்க. 2 பேரும் ஃபர்ஸ்ட் வெளியில வாங்க, எதுக்கு என் பையன் மேல இப்படி தேவையில்லாம பழி போட்டீங்க, அந்த நகை எடுத்தது யாருன்னு தெரியுமா, அந்த கண்ணன் தான். கதிர் இருந்துகிட்டு, அப்பா இது ஏற்கனவே எல்லா விஷயமும் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல தேவையில்லாம பிரச்சனை பண்ண வேண்டாம், எங்களை வேற போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ராஜியும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அங்க போனதும் போலீஸ் வந்துட்டு, இந்தாங்க உங்களோட நகை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ராஜி இருந்துகிட்டு, இது எங்களோட நகையோ பணமோ இல்ல, இது வந்து எங்க அப்பாவோட இது, நீங்க அவங்க கிட்டே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. கண்ணன் போயிட்டு சக்திவேல் முத்துவேல் கிட்ட நகையெல்லாம் கொடுத்துட்டு, உங்க பொண்ணை நான் காதலிச்சது இந்த பணத்துக்காகவும் நகைக்காகவும் தான், நான் உண்மையாவே காதலிக்கல, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்க, அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.